सभां मे गोपाय ते सभ्याः सभासदः स्वामिन्द्रियावत्कुरु सर्वमाविर्वासताम् अहे बुद्धियमुन्द्रं मे गोपाय यं शयस्ते पितुः सामान्ययोगी काञ्चीनूपुररत्नकङ्गनलसत्ययूरहारोज्ज्वलां काश्मीरारुण कञ्जुकाञ्चिदकृतां कस्तूरिका चर्चितां कल्हाराञ्चितकल्पकोद्गलमुखीं कारुण्यकल्लोलिनीं कामाक्षीं कलयामि कल्पलतिकां काञ्चीपुरी देवतां सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. நமது காஞ்சி காமகோடி பீடாதிபதி சங்கராச்சாரிய அவர்களுடைய பரம கருணையாலும் அனுகிரகத்தாலும் ஆக்ஞையாலும் நாம் எல்லோரும் சர்வஜாத்ம பிரதிஷ்டானம் மூலமாக வைதிக சிவரத்தில் சந்தித்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை பண்ணியிருக்கோம். வைதிக மார்க்கத்தில் ஆச்சார அனுஷ்டானத்தின் முக்கியத்துவம் அப்படிங்கிற ஒரு சீர்ஷகத்தில் நாம் எல்லோரும் சந்திக்கிறோம். வைதிக மார்க்கம் அப்படின்னு சொன்னால் வேதாத்தியனம் செய்து வேதத்தை எப்போதும் சொல்லிட்டு வரக்கூடிய நம்மளுடைய வழி. இந்த வழியில் இருக்கக்கூடியவர்கள் யாரு? நம்மளுடைய சமூகமே ரொம்ப ஒரு சுருக்கமான சமூகம். அதுலேயும் வேதாத்தியனம் பண்ணுவவருடைய எண்ணிக்கை மிகவும் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் வைதிக மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு ஆச்சாரமும் அனுஷ்டானமும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதை ஒரு விழிப்புணர்வாக தெரியப்படுத்த வேண்டிய ஒரு அவலமான நிலையில் இருக்கும். இப்போ இதுதான் ஆச்சாரியார் ரொம்ப கவலைப்படுறார். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடியே பரமாச்சாரியார் கவலைப்பட ஆரம்பிச்சுட்டா இந்த விஷயத்துல. பரமாச்சாரியார் வேதாத்தியத்துக்கு கொடுங்கோடு மடிப்பிச்சா கேட்டு வித்தியார்த்திகள் வேதத்துக்கு வர ஆரம்பிச்சு நிறையா இடபாடுகள் உருவாகி வரக்கூடிய சமயத்திலே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே ஆச்சாரியாருக்கு ஒரு கவலை வந்தது. வேதம் வளர்ந்து வேதத்துல சொன்ன மார்க்கத்துல ஆச்சாரானுஷ்டானத்துக்கு ஒரு க்ஷீணதசை வருகிறது என்று பிரிவாலே கவலைப்பட்டு சில முக்கிய பாடசாலைகளில் வேதாத்தியனத்தை விட ஆச்சாரம் முக்கியம் அப்படி கடைப்பிடிச்சு இந்த பாடசாலையை நடத்துவோம் அப்படின்னு அன்றைக்கே பிரிவா சொன்னால் அதை தொடர்ந்து புது பிரிவா, பால பிரிவா, இளைய பிரிவா எல்லாரும் நமக்கு அப்படியே போதனம் பண்ணிட்டு இருக்கா. நாம் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், வேதாத்தியனம் வேறு. வேதாத்தியனம் செய்பவர்களுக்கு ஆச்சாரம் அனுஷ்டானம் என்பது தேவை இல்லை என்ற எண்ணத்தை நாம் விட்டுவிட்டு ஆச்சார அனுஷ்டானத்தோடு தான் வேதத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதை நாம் முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நாம் சொல்லலை, இதை வேதத்திலிருந்தும் சாஸ்திரத்திலிருந்தும் நமக்கு கிடைச்ச ஒரு பலமே அதுதான். பீஷ்மாச்சாரியார் அம்பு படுக்கையிலே படுத்திருக்கும் பொழுது சுவேட்ச முக்திக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே பஞ்சபாண்டவர்கள் ராஜ்ய தர்மங்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டும் என்று பீஷ்மாச்சாரியால் வருகிறார். கிருஷ்ணர் தான் ஐஷன் வருகிறார். அந்த சந்தர்ப்பத்திலே கேட்கும் பொழுது எந்த ஒரு தர்மமானது ரொம்ப முக்கியமோ, எந்த நாமத்தை உச்சரித்தால் அதனாலேயே நமக்கு
மோட்சம் உண்டோ அதை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்கக்கூடிய சமயத்தில் தான் பகவான் சன்னதியிலேயே விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பீஷ்மாச்சாரியார் அனுகிரகம் பண்ணினார் என்பது எல்லோருக்கும் தெரியும். இஞ்சபன் உச்சதே ஜந்து ஜென்ம சம்சார பந்தனாது விமுச்சதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபவிஷ்ணவேன்னு ஆரம்பித்து கேட்கும் பொழுது ஜெகத்பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்புகன்னாம சஹசிரேன அப்படின்னு பீஷ்மர் சொல்ல ஆரம்பிக்கிறார். யார் ஒருவன் லோகத்துக்கே பிரபுவாக இருக்கிறானோ அவனுடைய நாமத்தை படியுங்கள், சொல்லுங்கள், அதனால முக்தியை அடைவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லிட்டு வரக்கூடிய பீஷ்மாச்சாரியா சர்வாகமா நாமாச்சாரः பிரதமம் பரிகல்பியதே ஆச்சார பிரபவோ தர்மः தர்மஸ்ய பிரபுரச்சுகः அப்படின்னு உபதேசம் பண்றார். எல்லா வேதங்களும் எல்லா வேத சாகைகளும் நமக்கு என்னத்தை போதிக்கிறது, அதனுடைய சாரம் என்ன, அதுல முதல் தர்மமாக சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது சர்வாகமானாம் ஆச்சாரஹா பிரதமம் பரிகல்பியதே, எல்லா வேதத்தினுடைய சாரமாகவும் சாகைகளுடைய சாரமாகவும் ஆச்சாரம் என்ற தர்மம் தான் முதல்ல வந்தது. எந்த ஒரு சாகையிலையும் ஆச்சாரத்தை பற்றி சொல்லாமல் இல்லை. பல சாகைகள் பல வேதங்கள் பல தர்மங்களை சொல்லும், ஆனால் ஆச்சாரத்தை எல்லா சாகைகளையும் சொல்லியிருக்கு. அதனால்தான் சர்வாகமானாம், ஆகமம்னா வேதம், எல்லா ஆகமத்திலையும் சொல்லப்பட்டது. அப்போ தர்மத்துக்கெல்லாம் தலைவன் யாரு, பிரபு யாரு அப்படின்னு பார்த்தால் ஆச்சாரம் தான். ஆச்சார பிரபவோ தர்ம. அப்பேற்பட்ட தர்மத்துக்கு தலைவன் யாரு, சாட்சாத் கிருஷ்ணன் தான், பகவான் தான். தர்மஸ்ய பிரபு ரட்சிதா அப்படின்னு சொல்லி ஆச்சாரமே முதல் தர்மம் அப்படின்னு விஷ்ணு சகஸ்ரநாமத்திலேயே நமக்கு போதிக்கிறார் பீஷ்மாச்சாரியார். அதையே மனு சொல்றார், ஆச்சார பரமோ தர்மः ஸ்ருத்யுக்தः ஸ்மார்த்த ஏவ ச தஸ்மாதஸ்மின் சதா யுக்தः நித்யம் ஸ்யாதாத்மவான் த்விஜः. ஆச்சாரம் தான் முதல் தர்மம். ஸ்ருத்யுக்தः எல்லா வேதத்தினாலேயும் சொல்லப்பட்ட தர்மம் முதல் தர்மம். ஸ்மார்த்த ஏவ ச எல்லா ஸ்மிருதிகள்லேயும் எல்லா மகர்ஷிகளுடைய அபிப்பிராயமும் ஆச்சாரம் தான் முதல் தர்மம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தஸ்மாது அதனால இந்த ஆச்சாரத்தோட யார் இருக்கிறாரோ ஆத்மவான் விதா ஆச்சாராத்மவான், ஆச்சாரத்தை கடைபிடிச்சு கொண்டு இருக்கிறவன் தான் சாஸ்வதமான நிலையை அடைவான் அப்படின்னு சொல்லி ஆச்சாராத் விச்சுதோ விப்ரஹ நவேத பலமஸ்னுதே ஆச்சாரே நது சம்யுக்தः சம்பூர்ண பலபாக் பவேத். ஆச்சாரத்தை விட்டுட்டு ஒரு பிராமணன் நான் வேதம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தானே, ஆனால் அவன் ஒரு காலம் எந்த ஒரு நல்ல பலனையும் அடைய மாட்டான். ஆச்சாரத்தோடு இருக்கிறவன் வேதத்துல சொன்ன எல்லா பலனையும் அடைவான் அப்படின்னு சொல்றான். மனு சொல்றாங்க. இப்போ ஆச்சாரஹீனம் நபுனந்தி வேதாக நான் சொல்ல, ஒரு காலம் ஆச்சாரத்தை விட்டவனை வேதம் சுத்தமாக்காது, வேதம் துணை நிற்காது அப்படின்னு சொல்ல. அப்போ நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஆச்சாரத்தை விடாமல் கடைபிடிக்க வேண்டும். வேதம் என்பது நமக்கு ஏதோ விருத்திக்காக ஜீவனத்துக்காக அப்படின்னு நினைச்சுண்டு வெளியில போய் வேதத்தை சொல்லுவேன், ஆனால் வேதத்தில் சொன்ன காரியத்தை நான் கடைபிடிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சமுதாயம் வளர ஆரம்பிச்சிருக்கும். அது இருக்கவே கூடாது. ஏன்னா நாஸ்திகன்னு சொல்லிட்டு இருக்கிறவன் தேவை, ஆஸ்திக வேஷத்தை போட்டு நாஸ்திகனாக தான் வாழ்றது இருக்க இந்த சமூகத்தை. அதாவது நல்ல மரத்துல பில்லுலி பாஞ்சது, நல்ல மரத்துல வேண்டாத செடிகள் கலந்துட்டோம்னா அந்த நல்ல மரம் வீணா போயிடும். அந்த மாதிரி நம்மளை அழிச்சிடும்.
இன்னும் லௌகிகமாக புரிய முடியாத குழந்தைகளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு வேதத்தை நாம் சொல்றோம், வேதாத்தியனம் பண்றவர்களால் தான் வேதம் சொல்ல முடிகிறது. மற்ற லௌகிகால் இருந்தாலே அத்தனை பேர்களும் வேத விசுவாசிகள். வேதம் நம்மால் படிக்கப்படவில்லையே என்ற ஒரு ஏக்கம் அவ மனசில் இருக்கு. வேதத்துக்காகவும் வேதத்தை படித்தோம் என்பதற்காகவும் தான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ரூபாயும் அவ நம்பிக்கையோட கொடுக்குறாங்க. அப்போ நாம் எப்படி இருக்கணும்? நாம வேதத்தை முதல்ல நம்பணும். வேதத்துல சொன்ன அனுஷ்டானத்தை நாம் சரியா பண்ணணும். ஏன்னா வித்தியார்த்தியா இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த விஷயத்தை போதிக்கணும்னு ஆச்சாரியம் சொல்றான். ஏன்னா உங்க அடி மனசுல வரணும், அது இந்த எண்ணம் வரணும். வேதம் நமக்காக உள்ளது, நமக்கு கிடைச்சிருக்கு இந்த ஜென்மால இந்த பாக்கியம், வேதத்தை படிக்கக்கூடிய பாக்கியம். வேதோக்தமான அனுஷ்டானத்தை ஆச்சாரத்தை நாம் கைவிடக்கூடாது அப்படின்னு சின்ன வயசுலயே மனசுல பதிஞ்சாதான் இதை நாம விடாத அனுஷ்டானம் பண்ணுவோம். வேதத்துல சொல்லப்பட்டதான பலன்களை பூரா அடைய முடியும். நமக்காக தான் பெரியவா சொன்னாலே தவிர நீ இந்த சந்தியாவந்தனம் பண்றதுனால பெரியவாளுக்காக ஒரு லாபம் எதுவும் கிடையாது. அப்போ அதோடைய பலன் யாருக்கு? சந்தியாவந்தனத்தை சரியாக சொன்ன காலத்திலே, உதயாஸ்தமன காலத்திலே சரியாக செய்து காயத்ரி ஜபத்தை செய்து வந்தமையானால் சகலம் பத்ரமஸ்ருதே வேதமே சொல்றாங்க. காயத்ரியை அபிமந்திரம் பண்ணி அர்க்கப்பிரதானம் விட்டுட்டாமே ஆனால் அசாவாதித்யோ பிரம்மானு ஒரு 2 செகண்ட் அப்படி பகவானை தியானம் பண்ணிட்டால் போதும், பிரம்மத்தை உபாசனை பண்ணிட்டா போதும், உனக்கு சகல எல்லாம் கிடைச்சிடும். இதுதான் கிடைக்கும், அதுதான் கிடைக்கும் இல்லை, எல்லா க்ஷேமும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இங்க மனு ஆச்சாரேனக்கு சம்யுக்தா சம்பூர்ண பலபாத்மவேத்து, சம்பூர்ணமான பலத்தை அடைவான் அப்படின்னு சொல்லி ஆச்சாரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் சொல்றார். ஏவம் ஆச்சாரத்தா திருஷ்டுவா தர்மஸ்ய முனயோகதியும் சர்வஸ்ய தபசோ மூலம் ஆச்சாரம் ஜெகுருப்பரம். இப்படி முனிகள்லாம் பார்த்து பார்த்து அவ அனுஷ்டானம் பண்ணி, மகர்ஷிகள்லாம் அவ அனுஷ்டானம் பண்ணி பலத்தை அடைஞ்சிட்டு போனார்கள் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கா. இதுக்காக அவளுடைய கதையை நாம் தெரிஞ்சுக்கணும், அவ அப்படி இருந்தாலும் அவளுடைய பெருமையை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இல்லை, அந்த வழியில நாம வரணும்ன்றதுக்காக. அதனால ஆச்சாரத்தையே பிரதானமாக கொண்டு தபஸ் பண்ணின மகர்ஷிகள் எல்லாம் நமக்காக இப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கார்கள். அப்பேற்பட்ட அந்த ஆச்சாரத்தை நாம் விடாம கடைபிடிக்கணும். வேதோகிலோ தர்மமூலம் ஸ்மிருதிசீலேச்ச தத்விதாம் ஆச்சாரஸ்சைவ சாதூனாம் ஆத்மனஸ்துஷ்டிரேவச. ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் ஸ்மிருதியில. வேதம் அப்படின்னு சொல்லக்கூடியதான விருட்சம் இருக்கே, சகல சாகைகளும் எல்லா வேதங்களும் தர்மத்தை தான் மூலமாக சொல்றது. தர்மத்திலிருந்து தான் லோகமே இருக்கிறது, தர்மத்துல தான் இருக்கிறதுன்னு சொல்றது. அப்பேற்பட்டான மூலமா இருக்கக்கூடிய தர்மம், அத வேதத்தை தொடர்ந்து வரக்கூடியதான ஸ்மிருதி, ஸ்மிருதிசீலேச்சாங்கிறார் இங்க. அதாவது வேத ஞானம், இங்க ஸ்மிருதிங்கிற சப்தத்துக்கு ஞானம்னு அர்த்தம். தத்விதாம்னு சொல்றதுனால வேதவிதாம், வேதாத்தியனம் பண்ணவர்களுக்கு வேதார்த்த ஞானமும் சீலமும் இருக்கணும். அந்த ஞானமும் சீலமும் இருந்திருந்தால் அவன் ஆச்சாரத்தை விட்டு போகவே முடியாது, ஆச்சாரத்தோடு தான் இருப்பான். வேதார்த்த ஞானம், வேதம் என்ன சொன்னதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் வேத பாஷைகள்லாம் வாசிக்கணும், மீமாம்சா சாஸ்திரங்கள்லாம் வாசிக்கணும்னு சொல்றான். அது மட்டுமல்ல சீலேங்கிற சீலம் அப்படின்னா அந்த இடத்துல ஹாரிதர் சொல்றார். சீலம்னா என்ன அப்படின்னா அவனுக்கு தெரியும், ஒழுக்கம்னு சொல்றோம், டிசிப்ளின். அது எத்தனை விதம், என்னென்னதான் சீலம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். பிரம்மண்யதா, நாம் பிராமணத்துவத்தை ரட்சிக்கிறது. நமக்கு உபநயனம் பண்ணி காயத்ரி உபதேசமான உடனேவே
ஜென்மனா ஜாயதே சூத்ரஹா, கர்மனா ஜாயதே திஜஹான்னு சொல்லி கர்மாவினாலே உபநயன சம்ஸ்காரத்தினாலே காயத்ரி உபதேசத்தினாலே பிராமணத்துவத்தை அடைஞ்சோம். அந்த பிராமணத்துவத்தை ஒருபோதும் நாம விட்டுவிடக்கூடாது, அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். பிராமணியத்தை எப்படி காப்பாற்ற முடியும்? பிற்கால சந்தியாவந்தனம் விட்டுட்டான்னா அவனுக்கு பிராமணியம் போயிடுங்கிறது. 12 நாள் பிரம்மயுக்கம் பண்ணலைனால், சமிதாதானம் பண்ணலைனால், உபாசனம் பண்ணலைனால், அக்னிஹோத்திரம் பண்ணலைனால் பிராமணியம் போயிடுங்கிறது. அப்போ அந்த பிராமணியத்தை நாம நிற்க வைக்கிறதுக்கு இந்த அனுஷ்டானம் பேசிக், இதை விடக்கூடாது. சந்தியாவந்தனம் எந்த சமயத்திலையும் விட முடியாது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னால், ஆத்துல ஏதோ ஒரு அசம்பவம், யாரோ ஒருத்தர் பெரியவர் மரணத்தை அடைஞ்சிட்டால் அவருடைய நெற்பாடிகளுக்கு சந்தியாவந்தனம் பண்ணணுமா வேண்டாம்னா சந்தியாவந்தனம் பண்ணணும். அந்த டயத்துல கூட சந்தியாகாலம் வந்திருக்குனால் மந்திரத்தை உச்சாரணம் பண்ணக்கூடாது, மானசீகமாக சொல்லி 10 காயத்துக்கு முன்னாடி சந்தியாவந்தனத்தை பண்ணணும். அந்த காரியம் செய்யக்கூடிய கர்த்தா கூட சந்தியாகாலம் வந்துட்டா சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு தான் கர்மாவை செய்யணும். இப்படின்னு சாஸ்திரம் சொல்றதுன்னு சொன்னா சந்தியாவந்தனம் எவ்வளவு முக்கியம். சந்தியாவந்தனத்துக்கு லீவே கிடையாது. எப்படி நம்ம உடம்புல பிராணம் ஓடிட்டு இருக்கோம், தூங்கினாலும் பிராண சஞ்சாரம் இருக்கு, ஹார்ட் பீட் இருந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி உதயாஸ்தமன காலம் வந்திருக்குனால் சந்தியாவந்தனம் பண்ணியே ஆகணும் அந்த அனுஷ்டானத்தை. அப்படிங்கிறது நமக்கு சாஸ்திரம் விதி. அப்பதான் பிராமணனே தான், நீ பிராமணன் சொல்லிக்க முடியும், இல்லைன்னா அது போயிடும் ஒண்ணு விட்டு. அடுத்தது தேவபிதிரு பக்ததா, பகவான் இடத்திலையும் தேவர்களிடத்திலையும் பிதர்களிடத்திலையும் பக்தி இருக்கும். எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற வார்த்தையை வரக்கூடாது. வேதாத்தியனம் பண்றாவா, வேதாத்தியனம் பண்றா மற்றவாளுக்கு வரலாமான்னா அது விஷயம் இல்லை. இப்போ இங்க ஏன்னா இந்த விஷயம் தெய்வீக மார்க்கத்தில் கொடுத்துருக்கா. அதனால மற்றவாளுக்கே எவ்வளவு நம்பிக்கை இருக்கு நம்ம பார்க்கிறோம். மற்றவாளுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், மற்றவாளுக்கு நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் வைதிகாரா இருக்கிற நாம ஜீவனம் பண்ண முடியுது. அவருடைய உபகாரத்தினால்தான் ஜீவிக்கிறோம். அப்போ நமக்கு அந்த பக்தி இருக்கணும். நமக்கு இருந்தா அவளுக்கு இருக்கும். நமக்கே இல்லைன்னா நம்மளை கூப்பிட்டு நம்பி வந்தவா, நம்மளை கூப்பிட்டு நமக்கு நம்பிக்கை இல்லைங்கிற அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நினைச்சு பாருங்க, நாம நிம்மதியா இருக்க முடியுமா? அவளே கூட்டு போயிடுவாங்க. அப்போ சமுதாயத்துக்கு நாம வழிகாட்டி அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்மளை பார்த்து சின்ன பையனா இருந்தாலும் வேதாத்தியனம் பண்றான்னு சொல்லி நமஸ்காரம் பண்றா இல்லையா? அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும், நாம இதை காப்பாத்திக்கணும், இந்த பிராமணியத்தை நாம காப்பாத்திக்கணும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா பிராமணியதான். அடுத்தது தேவபிதிரு பக்தி, சௌமியதா. ஒருத்தர் நமஸ்காரம் பண்றாங்கன்னா உடனே கர்வம் வந்துடக்கூடாது. நாம ஏதோ பெரிய அவளுக்கு ஏதோ தெரியாதவாவா நமஸ்காரம் பண்றான்னு அவளை பார்த்து வேதத்தார அப்படி பார்க்கக்கூடாது. சௌமியமா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அத்தியனம் பண்றவாளுக்கு அந்த வினயம் இருக்கணும், சௌமியதா. அனசூயதா, அசூயே இருக்கக்கூடாது. யாரை கண்டும் எந்த வஸ்துவை கண்டும் நம்மள்கிட்ட இல்லாத பொருள் இன்னொருத்தட்ட இருக்கே அதை பார்த்து அசூயப்படவே கூடாது. அது சின்ன பொருளா இருக்கலாம், அது ரொம்ப வள உயர்ந்த பொருளா இருக்கலாம். நமக்கு எது வேணுமோ சுவாமி கொடுப்பார். நீ பக்தி பண்ண, பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும், உனக்கு எல்லாமே கிடைக்கும். சகலம் பத்ரமஸ்துதே சொல்லிடுது வேதம். ஆசைப்பட்ட ஒரு பேனா கிடைக்காதையா கிடைப்பது, ஒரு பழம் கிடைக்காத கிடைப்பதான். எல்லாமே உனக்கு நியாயமான ஆசையா இருந்தால் நிச்சயம் பகவான் கொடுப்பார். அதனால அனசூயா இருக்கணும், அசூயே இருக்கக்கூடாது. மிருதுதா, நம் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தையானது மதுரமா இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பேசணுமே தவிர யாரையும் கடின சொல்ல பயன்படுத்தி பேசவே கூடாது. இதெல்லாம் என்னது சீலம் அப்படிங்கிறதுக்கு கீழே வருது. இதெல்லாம் டிசிப்ளின். அபாருஷ்யம், பாருஷ்யத்தை காமிச்சிட்டு இருக்க கூடாது. அதாவது பெரிய வித்வானா கூட இருக்கலாம், பெரிய மேதாவியா இருக்கலாம், ஆனால்
ஏதோ ஈஸ்வரானுகிரகத்தினால நம்ம வாக்குல 2 வார்த்தை வந்தது. நமக்கு நெற்றுவா இருக்கு இந்த பஞ்சாதி. ஏதோ ஒரு கல்வி வாரத்துல ஆச்சாரியார் அனுகிரகத்துல ஜெயிச்சு வந்துட்டோம், ஏதோ ஒரு பரீட்சையில உத்தம ஸ்ரேணி வாங்கிட்டோம். அப்படிங்கிறதுனால மற்ற வேலை பார்த்து குறைச்சலா இடம் போடுறது, கர்வப்படுறது இது கூடாது. பாருஷ்யம்னாக்க தன்னுடைய பௌருஷத்தினால நாம ஏதோ பெரிய ஆள் ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு மற்றவரை குறவுபடுத்தி ஹீனமா பேசக்கூடாது. அவங்க இது சீனம் இல்லையா, அதனால அபாருஷ்யம். ஏதோ நமக்கு ஒரு உயர்வு கிடைச்சிருமா ஈஸ்வரானுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறமே தவிர என்னுடைய கர்வத்தினால என்னுடைய மேதாவித்தனத்தினால வந்தது அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. மைத்திரதா, எல்லார்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கணும். பாடசாலையில் 100 பையங்களோட பழகணும், 10 பையங்களோட பழகணும், எல்லார்கிட்டையும் பிரியமா இருக்கணும். இவன் ஃப்ரெண்டு அவன் எனக்கு ஆகாது அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், எல்லாருடையும் அந்யோன்யமா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்பு தப்பு பண்றதே வருது, நேர்மையா இருக்கிறதே வர மாட்டேங்கிறோம். பாடசாலையில் பார்க்குறோம், தப்பு பண்ணினா பக்கத்தில் இப்போ தப்பு பண்ணாலும் காமிச்சு விட மாட்டான். ஆனால் அவன் சந்தியாவந்தனம் பண்ணான் கரெக்டா, அவனை பார்த்து நாமளும் பண்ணுவோம். அவன் எவ்வளோ சந்தையா காயத்ரி பண்ணான் நாமளும் பண்ணுவோம் அப்படின்னு வரமாட்டேங்கிறது. இந்த நிலை மாறணும். மைத்திரதா, எல்லாருக்கையும் அந்யோன்யமாக இருக்கணும். பிரியவாதித்துவம், அன்பாக பேசணும். கிருதஜ்ஞதா, நமக்கு ஹெல்ப் யாராவது பண்ணியிருந்தால் அதை மறக்கவே கூடாது. அதுக்கு நன்றி உள்ளவனாக எப்போதும் இருந்துட்டே இருக்கணும். ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், அதுக்கு கிருதஜ்ஞதான்னு பேர். அந்த கிருதஜ்ஞதா புத்தியோட எப்போதும் இருக்கணும். சரண்யதா, தலை வணங்கணும், அகங்காரப்படக்கூடாது. இதனால்தான் நமக்கு சந்தியாவந்தனத்தில் கூட நமக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கோம். நமஸ்காரம் பண்ணணும். ஆச்சாரியன்ட்டையும் சரி பெரியோர்கள்ட்டையும் சரி, நாம் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம்னா அந்த தப்பை ஒருத்தர் சொல்லும் பொழுது தப்பை ஏற்றுக்கணும், திருத்திக்கணும். அங்க தப்பு பண்ணலேன்னு சாதிச்சுட்டு போய் சொல்லி சமாளிக்க கூடாது. இதெல்லாம் சீலம், டிசிப்ளின். தப்பை ஒத்துட்டா அந்த நிமிஷத்தோட அந்த விஷயம் முடிஞ்சு போயிடும். தப்பை ஒத்துக்கலைன்னா அந்த சம்ஸ்தைக்கு பூரா தெரியும், நம்ம இருக்கிற இடம் பூரா தெரியும் நம்ம என்ன தப்பு. திரும்ப திரும்ப பேசிட்டு இருப்பா, சொல்லிட்டு இருப்பா. நம்ம அப்பா அம்மாவுக்கு சமாச்சாரம் சொல்லுவான், வாத்தியார் அடிப்பார். இன்னும் இந்த மாதிரி சிரமங்கள் வந்துட்டே இருக்கும். தப்பை ஒத்துக்கிட்டோம், இனிமேல் தப்பு பண்ணாம நம்மளை திருத்திட்டோம்னா அந்த விஷயம் அதோட முடிஞ்சு போயிடும். அப்போ சரண்யதா. காருண்யம், சகல ஜீவராசிகளுக்கு காருண்யம் இருக்கணும், அன்பு இருக்கணும். அனாவசியமா ஒரு செடியை கூட கையால கிள்ளி போட்டு இருக்கக்கூடாது. அந்த செடிக்கு அது ஒரு ஹிம்சை தேவையில்லாம. ஒரு சின்ன பூச்சி ஜந்துக்கள் வந்ததுன்னு சொன்னா நம்மளை காப்பாத்திக்கணுமே தவிர அதை ஹிம்சிக்க கூடாது. கொசு கடிக்கிறதுன்னு சொன்னா பக்கத்துல 2 வேப்பலைய அக்னியில போட்டு புகையை போட்டுக்க கையில இந்த கரண்ட் பேக் எடுத்து சுத்தக்கூடாது. எங்கெல்லாம் கொசு தேடிட்டு போய் அடிக்கிறேன், அது காருண்யம் இல்லை. சகல ஜீவராசிகளுக்கு காருண்யத்தோட இருக்கணும். பிரசாந்திஷ்ட, எப்போதும் சாந்தமா இருக்கணும். முன்னாடி திருவாரூர்காவல் எடப்பாடிகள் பிரின்சிபால் சொல்லும்போது சொன்னார், காயத்ரி ஜபம் நிறைய பண்றவங்க பார்த்ததுனாலே தெரியும் சாந்தமா இருப்பான். அந்த சாந்தி தானே தெரியும் அவரிடத்துல சொன்னார். வாஸ்தவமான விஷயம். காயத்ரி ஜபத்தை ஏகாகிர சித்தத்தோட வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் காயத்ரிய ஜபம் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும் ஒரு பிரசாந்தி எப்படி ஏற்படுது. இந்த குணங்கள் எல்லாம் சீலம் அப்படிங்கிறது கீழே வருது. இதனையும் இருந்தால்தான் டிசிப்ளின் உள்ளவன்னு அர்த்தம். இதுல ஒரு அம்சம் குறைஞ்சா கூட டிசிப்ளின்ல குறைவுதான். ஸ்மிருதி சீலேது தத்விதாம், வேதாதீனம் பண்ணி அர்த்த ஞானத்தை தெரிஞ்சுட்டு சீலத்தோட வாழணும், டிசிப்ளினோட இருக்கணும். அப்படிப்பட்ட நிலையில இருந்துட்டு ஆச்சாரத்தை கடைபிடிச்சால்
சாதுனாம் மத்தியே, சாதுக்களுக்கு நடுவில் இவன் ஒரு சாது அப்படின்னு ஒரு பேர் வாங்குவான். ஆத்மன திருப்தி தனக்கும் ஒரு திருப்தி இருக்கும். இப்ப வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க, நாம திருப்தியா இருக்குமா அப்படின்னு யோஜனை பண்ணி பார்த்தோம்னா இதுல ஏதாவது அம்சங்கள் குறைவா இருந்தா திருப்தி கொடுக்காது மனசு. நமக்கு தெரியுமே, நம்ம ஏமாத்திடலாம். சந்தியாவந்தனம் பண்ணிட்டே சொல்லி இடத்த கொட்டிட்டு கொஞ்சம் பாத்திரத்தை கொட்டிட்டு பண்ணிட்டே வந்தேன்னு சொல்லிடலாம். ஆனால் நமக்கு ஆத்மா சொல்லுமா நம்ம பண்ணலைங்கிறது நமக்கு தெரியுறதும். அதனால அந்த ஏமாத்திர புத்தியெல்லாம் இல்லாமல் சிரத்தையோட அனுஷ்டானம் பண்ணணும், ஆச்சாரத்தை கடைபிடிக்கணும். வேத ஸ்மிருதி சதாச்சாரः ஸ்வஸ்ய ச பிரியமாத்மனः ஏதத் சதுர்விதம் ராஹு சாட்சாத் தர்மஸ்ய லட்சணம். வேதம், வேதத்தை தொடர்ந்த முதலிய ஸ்மிருதிகள், வேதத்தை எல்லாம் நமக்கு தெரிஞ்சது ஒரு வேதம். வேதத்துல சொல்லலையே அப்படின்னு ஈஸியா சில தர்மத்தை நம்ம சொல்லிடுவோம். நம்ம சாகையில இல்லாம இருக்கலாம். சர்வ சாகையும் படித்தவர்கள் முன்வாதி மகரிஷிகள், அவர்கள் சொன்ன ஸ்மிருதிகள், எல்லா சாகையும் நமக்கு கிடைக்கலைனாலும் ஸ்மிருதிகள் கிடைச்சிருக்கேன். அந்த ஸ்மிருதிகள் மூலமா பல தர்மங்கள் கிடைச்சிருக்கேன். அதுக்கு மேல சதாச்சாரம், சாதுக்களுடைய ஆச்சாரம், முன்னோர்கள் பண்ணின வந்த ஒரு ஆச்சாரம் அனுஷ்டானம் இருக்கு. இதெல்லாம் விடாம கடைபிடிக்கணும். இதுதான் இந்த சதுர் பிரியமாத்மனா, தனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். எதை எப்போ தனக்கு பிடிச்ச விஷயம்னால் வேதத்தினாலே அது நிந்திக்கப்படாமல் இருக்கணும், ஸ்மிருதிகளினாலே நிந்திக்கப்படாமல் இருக்கணும், சதாச்சாரத்தினாலே அங்கீகரிச்சதாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருந்தால் உனக்கு பிடிச்சதுன்னு அதை செய்யலாம். எனக்கு கார் கற்றுக்கணும்னு ஆசை, சைக்கிள் ஓட்டணும்னு ஆசை அப்படின்னா இதெல்லாம் வேதத்துக்கோ அல்லது ஸ்மிருதிக்கோ சதாச்சாரத்துக்கோ விரோதம் இல்லை, அதை நீ செய்யலாம். நான் பச்சை வேஷ்டி கட்டின்னு இருக்கேன், யாரையோ பார்த்துட்டோ நான் காவி வேஷ்டியை கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பிரம்மச்சாரி செய்யக்கூடாது. பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனோ வானப்பிரஸ்தனோ கலர் வேஷ்டியை கட்டக்கூடாது. நமக்கு வல்ல வேஷ்டி தான் கட்டணும். நம்மளுடைய சனாதன தர்மம் இது. புருஷாலா இருக்கக்கூடிய நமக்கு உபநயனம் ஆயிடுத்தினால் சன்னியாசாசிரமம் வாங்கினால் தான் காவி வஸ்திரம் கட்டலாமே தவிர அது பரியந்தம் வெள்ள வஸ்திரம் தான் கட்டணும். இது நமக்கு விதி, அனுஷ்டானம், அது ஆச்சாரம். அது அப்போ பிரியமாத்மனா எனக்கு பிடிக்கிறது நான் இந்த கலர் வெட்டி கட்டிக்கிறேன் அப்படின்னா ஒரு சாய்ஸ் இல்லை. உனக்கு விதிக்கப்பட்ட விஷயத்துக்குள்ள அல்லது விதிக்கப்படாத விஷயம் விதிக்கு இடையூறு இல்லாமல் இருக்கிறதையானால், நிஷேதம் பண்ணாமல் இருக்கிறதையானால் அதை நீ செய்யலாம். விதியால் தடுக்கப்பட்ட விஷயத்துக்கு உனக்கு பர்மிஷன் கிடையாது. ஏன்னா எதுக்காக இது நீ சரேசா இருக்கணுங்கிறதுக்காக. ஏதத் சதுர்விதம் ராகு சாட்சாத் தர்மஸ்ய லட்சணம். இந்த 4 விதமாக தர்மமானது சொல்லப்படுறது. வேதத்தினாலேயும் ஸ்மிருதியினாலேயும் சதாச்சாரத்தினாலேயும், இந்த 3க்கும் விரோதம் இல்லாத நமக்கு பிடிச்ச விஷயத்தினாலேயும் இதனால தர்மத்தை பரிபாலனம் பண்ணணும். இதுதான் தர்மத்துடைய சுரூபம் அப்படிங்கிறதுனால நமக்கு சாஸ்திரங்கள் சொல்றது. ஆனா மனுஷனுடைய நேச்சர்னு ஒன்று பார்த்தீங்கன்னா சுபாவம், அது எப்படி இருக்கு? புண்ணியஸ்ய பலமிச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி மாணவாக, பாவபலம் நேச்சந்தி பாவம் குர்வந்தி யத்னதா. புண்ணியத்தினுடைய பலம் என்ன அப்படின்னு பார்த்தோமே ஆனால் நமக்கு சொல்றா, அதாவது உனக்கு என்னென்ன காமனை இருக்கோ, ஆசைகள் இருக்கோ, இந்த காரியத்தை செய்தால் அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுறது. ஆனால் அந்த காரியம் செய்யறதுல நமக்கு இஷ்டம் இல்லை. யோ தூர்வாங்குரை நிகதி ச வைஸ்ரவனோபமோ பவதி, யோ லாஜை நிகதி ச யசோவான் பவதி ச மேதாவான் பவதி, யோ மோதக சஹஸ்ரேண நிகதி ச வாஞ்சிதபலமவாப்னோதி, யஸ் சாத்ய சமத்திரிஜதி சதர்வம் லபதே சதர்வம் லபதே. காமிய பிரயோகமாகவே எடுத்துப்போம். இந்த இடத்துல என்ன சொல்றது? வித்தியார்த்திகளுக்கு வேண்டியதான விஷயமே எடுத்துப்போம். நிறைய லாஜத்தினால, அதாவது பொறியை கொண்டு கணபதி ஹோமம் பண்ணமையானால் நீ நல்ல மேதை அடைவாய், வேதத்தை நன்றுவாயின் உனக்கு அப்படின்னு சொல்றது, நல்ல புகழை அடைவாய்னு சொல்றது. இதை செய்யணும் அப்படின்னா இந்த காரியத்துக்கு இந்த சாமகிரி எல்லாம் ரெடி பண்ணணும், உட்காந்துட்டு அக்னியை மூட்டி பிரதிஷ்டை பண்ணி ஹோமம் பண்ணணும்.
ஹோமம் பண்ற நேரம் கூட ஒரே புகைச்சலா புகை. அந்த புகையில உட்கார்ந்துட்டு செய்யறதுக்கு நமக்கு இஷ்டம் இருக்கா? இஷ்டம் இல்லை. புண்ணியசிய பலம் இச்சந்தி. படிப்பு வேணுங்கிற ஆசை இருக்கு, கஷ்டப்படுறதுக்கு ஆசை இல்லை. புண்ணிய பலம் தான் ஆசைப்படுறோம், மனுஷருடைய சுபாவம். புண்ணியம் இச்சந்தி மாணவா, புண்ணியத்தை செய்யறதுக்கு இஷ்டப்படாது. ஆச்சாரத்தோட சந்தியாவந்தனம் பண்ணிட்டு சமிதாதானம் பண்ணிட்டு மடியா இருந்து கணபதி யோகம் பண்ணாதான் அதோடைய பலன் சித்திக்கும். வேண்டாம் கணபதி யோகமே தோன்றதே தவிர, ஆனா பலன் ஆசை, பலன் அடையணுங்கிற ஆசை மட்டும். ஆனா இதே திருப்பி பாருங்க, பாவ பலம் நேச்சந்தி. பாவம் பண்ணினேயானால் நரகத்தை அடைவாய், கஷ்டத்தை அடைவாய்னு திருப்பி திருப்பி நமக்கு வேதம் சாஸ்திரம் தான் சொல்றது. பாவ பலம் நேச்சர். யாருக்காவது ஆசை இருக்குமா? கஷ்டப்படணும் யாரும் ஆசைப்படுவாங்க? மனுஷன் இல்லை, சர்வ ஜந்துக்கும் ஆசைப்படாது. ஆனால் என்ன பண்றோம்? பாபம் கூறுவது எத்தனைதான் முயற்சி பண்ணி பாபம் பண்றோம். காத்தால சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கணும். சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்துட்டு ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணி ஜபம் பண்ணணும் சூரியோதய காலத்துல. அந்த மாதிரி அஸ்தமன காலத்துல பண்ணணும். பாத்தியார் வந்து இழுத்து விடுறார், வாடம் வந்து இழுத்து விட்டாங்க கூட அந்த உதய காலத்துல தான் அப்படி இழுத்து போத்திட்டு தூங்கணும்னு தோன்றது. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எழுந்துக்குமே தோன்றது. பொய் சொல்லியாவது தலையை அடிக்கிறது, வயத்தை வைக்கிறது சொல்லிட்டு எழுந்துக்க வேண்டாமே தோன்றது இல்லையா வித்தியார்த்திகளுக்கு? பாவம். இந்த சூரியோதய காலத்துல நீ தூங்கினாலே பாவம். அந்த டயத்துல நாம முயற்சி பண்ணி பாவம் பண்றோம். இழுப்பு விட்டும் கூட சூரியோதயம் ஆனதே தெரியல, நான் தூங்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்றது வேற. சூரியோதயத்துக்கு முன்னாடி வந்து இழுப்பு விட்டும் கூட இழுத்து போய் தூங்கணும் தோன்றது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? நான் சொல்லல. சஞ்சேத அபிதயா சூரியா சயானம் காமசாரதா நிர்மலோ சேத்வா யவிஞானாத் ஜபன் உபவசேத்தினம். சூரியோதய காலத்துல யார் இஷ்டம் போல எழுத்து போத்திட்டு படுத்து தூங்குறானோ அவனுக்கு பாவம் நரகம் கிடைக்குங்கிற. அப்படி முழிச்சுண்டு அந்த சமயத்துல என்ன ஜபங்கள் பண்ணணும், கரெக்டா பண்ணணும். அப்படி இல்லைனால் தெரியாம தூங்கி போயிட்டா கூட அதை சொல்ற அவிஞானாத்துங்கிறார். அவிஞானாத்து தெரியாம சூரியோதயம் தெரியாம அசனி தூங்கி போயிட்டாலும் கூட அன்னைய தினம் பூரா நீ உபவாசம் இருக்கணும், தினம் பூரா ஜபம் பண்ணணும், காயத்ரி. அப்பதான் இந்த பாவத்திற்கு பரிகாரம், பிராயச்சித்தம். சூரியோதய காலத்திலேயோ அஸ்தமன காலத்திலேயோ தூங்கி போயிட்டுமே ஆனால் தெரியாம, தெரிஞ்சு தூங்குறதுக்கு அப்புறம் என்ன பாவம் பார்த்துக்கணும். தெரிஞ்சாம தூங்கிட்டாலும் கூட அன்னைய தினம் பூரா உபவாசம் இருந்து காயத்ரி ஜபம் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த பாவம் போகும் அப்படின்னு சொல்றது. அப்போ பாவ பலத்துல நமக்கு பயம் இருக்கு, ஆனா பாவத்தை இஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு பண்ணிட்டு இருக்கோம். பாவம் பாவ பலம் நேச்சந்தி பாவம் குர்வந்தி முயற்சி பண்ணி பாவம் பண்றோம். இந்த பாவத்தெல்லாம் நாம வந்து விடணும், இதை தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரம்னா என்ன, அனுஷ்டானம்னா என்ன? சந்தியாவந்தனம் சூரியேனாஷ்யபிர்முக்தா சயானோ விதிதஸ்சயः ராயச்சித்தம் குர்வாணः யத்துஸ்யாம் மகதைரசா. மகாபாவம் சந்தியா காலத்திலையும் உதய காலத்திலையும் அஸ்தமன காலத்திலையும் யார் தூங்குறானோ அவன் மகாபாதகன் அப்படின்னு சொல்றார். ஏனசுதான் பாபம், மகதேனசாங்க பெரிய பாபமா. அதனால சந்தியா காலத்துல தூங்கக்கூடாது. என்ன செய்யணும்? ஆச்சரிய பிரயதோ நித்யம் உபே சந்தேசமாஹிதா சுச்ச உதேசே ஜபன் ஜப்யம் உபாசேத யதா விதி. உதயாஸ்தமன காலத்துல சந்தியாவந்தனத்தை உபாசனம் பண்ணணும். சந்தியோபாசனம்னு பேர். சந்தியா உபாசிச்சேன்னு சொல்லணும். சந்தியோபாசனம் பண்ணி ஆச்சமனம் பண்ணி அதுல இருந்து ஆரம்பிச்சு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த பிரகாரம் அனுஷ்டானம் சந்தியாவந்தனம் பண்ணி காயத்ரி அர்த்தியம் விட்டு ஜபம் பண்ணி உபஸ்தானம் பண்ணணும். நல்ல தேசத்துல, சுத்தமான தேசத்துல அப்படி இருந்துட்டு சந்தியாவந்தனம் அனுஷ்டானம் உதயாஸ்தமன காலத்துல பண்ணணும். இதுதான் ஆச்சாரம், அனுஷ்டானம். ஆச்சாரம் என்றால் நாம சுத்தியாக இருக்கிறது அர்த்தம், சுத்தமாக இருக்கிறது அர்த்தம். அனுஷ்டானம் என்றால் சந்தியாவந்தனமுடைய கர்மாக்களை செய்வது என்று பொருள். அப்படி ஸ்நானம், சந்தியாவந்தனம் முதலிய
அனுஷ்டானங்களை சரிவரை செஞ்சுட்டு வந்தா போதும். நம்ம அதோட பெருசா சிரமப்பட சொல்லணும். உதயாஸ்தமன காலத்துல சந்தியாவந்தனம் பண்ணு, தூங்காத இதான சொல்றாங்க. இதுதான் வேதத்துடைய சாரம். சூர்யா வீடு சூர்யா மீன்முறுத்து வேதமும் சொல்றது. உதயாஸ்தமன காலத்துல தூங்காத அனுஷ்டானம் பண்ண சொல்றது. அப்பேற்பட்ட முறைகள் வித்தியார்த்திகளா இருக்கக்கூடியவங்களுக்கு பிரம்மச்சரிய நியமம். பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது ஒரு ஆசிரமம். இந்த ஆசிரமத்துல நாம என்ன பண்ணணும் அப்படின்னு அப்பா உபநயனத்தன்னைக்கே நமக்கு ஆர்டர் போட்டுட்டார். பிரம்மச்சாரியசி அபோஷானா கர்ம குரு மாசுசுப்தாஹ பிக்ஷாச்சர்யச்சரா ஆச்சாரியாபீனோ பவா. நீ பிரம்மச்சாரியசி, பிரம்மச்சாரிங்கிற ஞாபகத்தோடையே இருக்கிற. ஏன்னா குழந்தைக்கு கூட போட்டிருக்கு இல்லையா, நேத்தி வரைக்கும் பிரம்மச்சாரி இல்லை, காமச்சார காமபால காமபக்ஷா அப்படின்னு. குழந்தை போன் போடுற வரையும் எங்க வேணாலும் அங்க மிகவும் ஓடலாம். காமச்சாரா எப்ப என்ன பண்றான்னு தெரியாம விஷமம் பண்ணிட்டு இருக்கலாம். இங்க இருந்து மேலே இருந்து கீழே குதிக்கும், கீழே இருந்து மேலே ஏறும். காமபாத காமபக்ஷா நெய்வம் கிடையாது. இப்பதான் சாப்பிடணும், இப்பதான் சாப்பிடணும், நெய்வம் கிடையாது. பிடிச்சது சாப்பிடும், ரெண்டு தூக்கி போடும். அந்த மாதிரி நிலைகள் உபநயன பரியந்தம். அந்த உபநயனம் நமக்கு விதிச்சிருக்கிறது 7 வயசுல. கர்ப்பாஷ்டமே பிராமணம் பரஜீதா. இன்னும் புத்திசாலியா இருந்தா 5 வயசுலயே போடலாம்னு சொல்றாரு. அதனால உபநயனம் பரியந்தம் நமக்கு ரிலாக்ஸ் இருக்குங்கிறதுக்காக 32 வயசுக்கு போன் போட சொல்லுங்க. உபநயனத்துக்கு காலம் 7 வயசு தாண்டக்கூடாது. அதுல இருந்து நமக்கு பிடிச்சிருந்தது இந்த அனுஷ்டானம். பிரம்மச்சாரிய நீ பிரம்மச்சாரி ஆயிட்டேப்பா, இதை ஞாபகம் வச்சுட்டே இரு. அதெல்லாம் முன்னாடி சொன்னார் ஸ்ரீலங்கத்துல பிரம்மண்யதா அப்படின்னு சொல்லி. நாம பிரம்மச்சாரி, நமக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிற உணர்வு இருந்துட்டே இருக்கணும். அதோட நமக்கு வைத்தியமும் சொல்லி தருவாங்க. அபோஷானா தீர்த்தம், ஜலத்தை நிறைய சாப்பிடும் அப்படின்னு அப்பா உபதேசம் பண்றார். தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கிறேன், இது சொல்லணுமா வேதம் அப்படின்னு கேட்டா, வேதம் மாதா வேணும், குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு அம்மாவும் போல யாரால முடியும்? நமக்கு சொல்றது வேதம் சொல்ற உடம்பு சூடாகிடும், அப்பப்போ ஜலம் சாப்பிடுங்க. பழசாக குழந்தைகளை கேளுங்க, எவ்வளோ ஜலம் குடிக்கிறான் ஒரு நாளைக்கு கேட்டு பாருங்க. 3 நாளைக்கு 1 லிட்டர் தான். அப்படி குடிக்கல, நிறைய ஜலம் சாப்பிடணும். ஜலம் சாப்பிடணுங்கிறது ஞாபகம் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா வேதாத்தியனம் பண்ணவரெல்லாம் வெளியில போகும்போது தீர்த்த பாத்திரம் கையில் வச்சுருக்காங்க. பஞ்ச பாத்திரம் பையில இருந்தே இருக்கும். பஞ்ச பாத்திரத்தோட தான் எங்கேயும் போவான். காலம் அனுஷ்டான காலம் இருந்தால் அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு தீர்த்த பாத்திரம் கையில் இருக்கும். தேட மாட்டான். பஞ்ச பாத்திரம் இருக்கா, நீ சித்த குழு வாங்க மாட்டான். வச்சிருந்து வெளியில இருந்தா. இன்னைக்கு எல்லாத்தையும் தீர்த்த பாத்திரம் இருக்கு. இன்னைக்கு இருக்கு, அன்னைக்கு இருந்தது அனுஷ்டான பாத்திரம், இன்னைக்கு இருக்கிறது பிஸ்லரி வாட்டர் பாட்டில். இந்த ஊர்ல ஒரு பெரிய விடபாடுகள் இருந்த ஈச்சங்குடி கௌரிசங்கர சுவாமிகள், அவர் இருக்கிற காலத்திலேயே 15 வருஷம் முன்னாடியே வருத்தப்பட்டார். வேத பாராயணத்துக்கு இப்போதான் அத்தியனம் கொண்டு வர குழந்தைகளோட சேர்த்து உட்காந்து பாராயணம் பண்ண முடியல. பாராயணம் பண்ற இடத்துல வேதத்துக்கு எவ்வளவு ரொம்ப ஆச்சாரம் செய்யல. சூரியோதயத்தை தாண்டி ஸ்நானம் பண்ண நாள் கிடையாது அவருடைய வாழ்க்கையில. பிரம்மைக்கு சொல்லாத நாள் கிடையாது. பிரம்மைக்கு பிரச்சனை சொல்லுவார். அப்பேற்பட்ட ஒரு பெரியவர் வேத பாராயணம் பண்ற இடத்துல பாட்டில் ஜலத்தை போட்டு வச்சிருக்கான். இவனும் இந்த கையால குடிக்கிறான், அவனும் அந்த கையால குடிக்கிறான், இவனோட பாராயணம் பண்றா அப்படின்னு வருத்தமா இருக்குன்னு சொன்னாரு. ஆனா சொன்னதுதான் சொல்லல, இல்லாத சொல்ல. இது ஆச்சாரத்துக்கு ஹீனம். பாட்டில தீர்க்க வச்சிருந்தாலும் டம்ளர் எடுத்து அதை ஜலத்தை விட்டு சாப்பிடணும். அப்போஷான ஜலம் நிறைய சாப்பிடணும். அதுவும் ஆச்சாரத்தோட சாப்பிடணுங்கிறதுக்காக இந்த இடத்த சொல்ல வந்து டம்ளர்ல விட்டு சாப்பிடணும். எச்சம் பண்ணாதீங்க, தூக்கி சாப்பிடணும். ஒரு 3 வருஷம் முன்னாடி தானே
நமக்கு பகவான் உணர்த்தினார், உலகம் பூரா உணர்த்தினார் இல்லையா? ஆச்சாரத்தை நாம கடைபிடிச்சதை விட்டுட்டோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு உணர்த்தினார். ஆற்றுக்கு வந்தா காலகமாக உள்ள வராதேன்னு நமக்கு கவர்மெண்ட் விழிப்புணர்வு கொடுத்தது இல்லையா? சானிடைசர் எடுத்து கையாளப்பிக்கோன்னு, கைகால் அறணும், யாருக்கு ஷேக்கன் கொடுக்காத, கையை கும்பிடு அப்படின்னு நமக்கு அரசாங்கம் சொல்லி கொடுத்தது இல்லையா? நம்ம ஆச்சாரம் மாறி போச்சு. எங்கேருந்து வந்தது ஷேக்கன் கொடுக்குற ஆச்சாரம் தெரியுமா? சுக்ரீவன் தேர்தல் வானராச்சாரம், மனுஷருடைய ஆச்சாரம் இல்லை கை கொடுக்கிறது. அது இன்னைக்கு உலகம் கூட பிரசித்தமாயிருக்கு. மனுஷருடைய ஆச்சாரம் அஞ்சலி மட்டும்தான், வாங்குவோம் வாங்குவோம், கை தான் கொடுக்கணும். இதுதான் நம்மளுடைய அன்பை காமிக்கிறது, நம்மளுடைய வினயத்தை காமிக்கிறது. அவ கையை பிடிச்சு கொடுக்கறது இல்லை, இது வானராச்சாரம். கர்ம குரு ஏன் சொல்றேன் அப்படின்னா சந்தர்ப்பத்தோடு தான் சொல்றேன். அப்படி நமக்கு 3 வருஷம் முன்னாடி இயற்கையே நமக்கு கற்றுக் கொடுத்தது, நீ ஆச்சாரமா இருக்கணும். அதை மறந்து நீ திரும்ப இருந்தா அந்த கஷ்டம் திரும்ப வந்துடும். அதனால கர்மாவை செய்ய வேணால் ஆச்சாரத்தோடு இருக்கணும். ஒத்தரை பத்தம் தொடக்கூடாது. நானும் மணி நீயும் மணி 2 பேரும் தொடக்கூடாது. ஒத்தரை பத்தம் தொடாம தான் இருக்கணும். அப்படி அப்பதான் கர்மானுஷ்டானம் பண்ண முடியும். கர்ம குரு சந்தியாவந்தனத்தை சொகாலத்தில் பண்ணு, சவிதாதானம் பண்ணு, பிரம்மயஜம் பண்ணு, மாத்தியானிகம் பண்ணு, பிக்ஷாச்சரணம் பண்ணு, சாயம் சந்தியாவந்தனம் சவிதாதானம் பண்ணு. இதை தவிர உன்னுடைய பாடங்கள் இதை விடாத பண்ணணும். விஷ்ணு சகஸ்ரநாமம் நித்தியம் சொல்லணும். இன்னைக்கும் பல பாடசாலைகள் நடந்துட்டு தான் இருக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாடசாலையில் நடக்குதுன்னு சொல்ல நல்லா தெரிஞ்சுக்கோ. பாடசாலையில் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு டைம் வச்சிருக்கா. சந்தியாவந்தனம் பண்ணதுக்கு அப்புறம் 2 வித்தியார்த்திகள் உட்காந்து ஆரம்பிக்கிறா, முடிக்கிறதே தான் அத்தனை வித்தியார்த்திகள் சேர்றா. இப்படி இருக்கக்கூடாது. எல்லாரும் ஆரம்பிக்கிறதுக்கு வரணும், எல்லாரும் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லணும். அந்த நிலை வரணும். சகஸ்ரநாமம் சொல்றது ஒவ்வொருத்தருக்கும் சேரும். அப்போ பாடசாலைக்காக 2 பேர் போய் ஆரம்பிக்கிறது அப்படின்னு வச்சிருக்காமல் எல்லாரும் சொல்லணும். கர்மா இந்த கர்மாக்கள்லாம் செய்யணும். பிக்ஷாச்சரணம் அப்படிங்கிறது பிரம்மச்சாரிக்கு ரொம்ப முக்கியம். பகவதி பிக்ஷாம் தேவி அப்படின்னு பிக்ஷா வாங்கி சாப்பிடணும். இன்னைக்கு அதுக்கு சௌகரியம் படலையே, இருக்கிற இடத்துல தான் சாப்பிட்றோம் அப்படின்னாலும் கூட இந்த மந்திரத்தை சொல்லணும். சாப்பிட உட்கார்ந்த உடனே பரிசேதனம் பண்ணதுக்கு முன்னாடி பகவதி பிக்ஷாம் தேவி, பகவதி பிக்ஷாம் தேவி, பகவதி பிக்ஷாம் தேவி அப்படின்னு 3 தடவை இந்த மந்திரத்தை சொல்லணும். சொல்லிட்டு சாப்பிடணும். உபதேசம் பண்ணியிருக்காரு எப்போ முறையில். அதனால கர்மானுஷ்டானத்தை பண்ணணும். மாசுசுத்தா பகல்ல தூங்கக்கூடாது. அத்தியனம் பண்ணணும். நாம் படிப்புல முன்னுக்கு வரணும், நமக்கு நிர்வாகணும் அப்படின்னு யாருக்கு சிரத்தே இருக்கோ நம்ம பகல்ல தூங்கக்கூடாது. மாதிவாக்ஷுவாசின்னு சொல்றது ருத்வேதத்துல சாமவேதத்துலாம். நம்ம வேதம் மாசுசுத்தான்னு மேலோட்டமா சொல்லியிருக்கு. பகல்ல தூங்கக்கூடாது. பகல்ல தூங்கினா படிப்பு வராது. பகல் நேரத்தான் தூங்கிட்டு ராத்திரி 11 மணிக்கு உட்கார்ந்து வேதம் சொல்லி நெட்டு பண்றேங்கிறான். அர்த்தராத்திரியில வேதம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அர்த்தராத்திரி 2 யாமம் நல்லா தூங்கணும். அதுதான் ஆரோக்கியம் கூட. 9 மணிலேருந்து ஏற்கால 3 மணி வரைக்கும் நல்லா தூங்கணும். 12 மணிக்கு மேலே முன்னாடி படுக்கிறது இல்லை, காத்தால 7 மணிக்கு முன்னாடி எழுந்துக்கிறது இல்லை. அப்படிங்கிறவாறு வேதாத்தியனுக்கு ஃபிட் இல்லை. அப்படிப்பட்ட வேதாத்தியனம் நிறைவு கொடுக்காதவாறு. ஏன்னா இது அனுபவத்தில் யார் நன்றா படிச்சிருக்காளோ அவருடைய அனுபவம் யாரெல்லாம் கேட்கலாம். வேதாத்தியனத்தை நல்லா பண்ணி சாக்கும் தப்பு இல்லாத சொல்லக்கூடியவர்களுக்கு கேட்டா தெரியும் அவன் எப்படி சாதனை பண்ணியிருக்காங்க. அதனால அத்தியனத்தை சொக்காலத்துல பண்ணணும். விடிகாலத்தில் என்ன அவருக்கு சொல்லி பாருங்க. 10 ஊர்ல இருக்குவாங்க, 5 ஊர்ல இருக்குவாங்க. விடிகாலத்தால வேலை தூங்கி எழுந்த உடனே புத்தி ஃப்ரீயா இருக்கிற சமயத்துல எழுந்து பல தேய்ச்சிட்டு உட்காந்து ஆவர்த்தி சொல்லி பாருங்க. இதுதான் நம்முடைய சிஸ்டம். ஏன் சொல்றா அப்படின்னா வாத்தியார் சொல்றாரே அப்படின்னு துக்கப்பட்டு வாத்தியார மனசுக்குள்ள திட்டின்னு பஞ்சாயத்து சொல்றான்.
இது சொன்னா கூட பரவாயில்லை, இது சொல்லு அப்படின்னு வாத்தியார் கருணையா சொல்றார். அவருடைய காரணியம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ உட்படவே அப்படிங்கிறாரு. வாங்க வாங்க ராத்திரி 10 மணிக்கு உட்காந்து ஊர் போடுறேன்னு சொன்னாங்க. சொல்லிட்டே எந்த மரியாதை விட்டோம் தெரியல, தூக்கம் வந்து. அதனால அப்படி சொல்லக்கூடாது. பகல் பூரா தூங்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லுவாங்க. பகல்ல நல்லா உழைச்சி சொல்லும், ராத்திரியில கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதமும் வரும், சாஸ்திரத்தையும் கடைபிடிச்ச மாதிரி ஆகும். அப்படிங்கிறதாக ஆச்சாரம் அனுஷ்டானம் வித்தியார்த்திகளுக்கு உபயோகப்படுற மாதிரி தர்மத்தை சாஸ்திரத்திலிருந்து எடுத்து சொல்லணும். அப்படின்னு ஆச்சாரியருடைய உத்தரவு. நமக்கு கொடுத்த சந்தர்ப்பம் டயம் 3/4 மணி நேரம். வேற சந்தியாவந்தனத்து காலத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தியாகரத்தில் நம்ம உட்காந்து வச்சுக்கக்கூடாது இல்லையா? அதனால ஆச்சாரத்தோடு இருங்கள், அனுஷ்டானத்தோடு இருந்தோம். உங்கள் எல்லோருக்கும் சகலமும் சித்திக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த உரை பூர்த்தி பண்ணி கொள்கிறேன். सर्वे च सुखिनः सन्तु, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. नमः पार्वतीपतये. गुरुस्वामिनः जय. இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு உங்களோட இந்த தர்மத்தை பகிர்ந்து கொள்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த சமிதியினுடைய பிரதான அதிகாரி ஸ்ரீமான் டாக்டர் வேணுகோபால் சுவாமி அவர்களுக்கும், வித்யார்த்தி ஸ்ரீ ரமண சர்மா அவர்களுக்கும் என்னுடைய கிருதஜனையை தெரிவித்துக் கொண்டு ஆச்சாரியாளர்களுக்கு என்னுடைய நல்ல தர்மம்.